டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கீரை வகைகள் நண்பர். கீரையை ஆமாம் நண்பர்களே, அந்த கீரை என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க. இது பசலைக்கீரை நண்பர்களே. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பசலைக்கீரை நண்பர்களே. இந்த பாருங்க, பசலைக்கீரை. இது தண்டுக்கீரை, இப்போ பருப்பு கீரை. ஆமாம் நண்பர்களே, பருப்பு கீரை. இது தண்டுக்கீரையிலேயே இந்த பிங்க் கலர், இந்த கலர் உள்ள தண்டுக்கீரை நண்பர்களே. இது ஓமவல்லி நண்பர்களே. இந்த பாருங்க, ஓமவல்லி. இது புதினா நண்பர்களே, புதினா. இது மஞ்சள் நண்பர்களே, பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள். நானும் இங்கே பிளான்டேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மண்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நேரம் இல்லாத காரணத்தினால அதை விதைக்க முடியல. ஆமாம் நண்பர்களே, இந்த 3 கீரையை பற்றி தான் மெயினாக சொல்ல போகிறேன் நண்பர்களே. இப்போ இந்த பார்த்திங்கன்னா, இந்த பசலைக்கீரையில் இந்த பாருங்க, ஒரு அடியில் ஒன்று, இந்த பாருங்கள், இந்த பிரான்ச்சை ஒன்று அப்படியே தரையில் ஊன்னா இதுலேருந்து துளுத்து வந்துடும் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, எங்கள் ரிலேஷன்ட்டு ஒரு 4 அடி இந்த சைஸ்க்கு 4 கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சோம். அது பார்த்தா ஏகப்பட்டது வந்துருக்குது. அதே மாதிரி நண்பர்களே, பருப்பு கீரை. இது இந்த பாருங்க, பருப்பு கீரை. இது இந்த அளவுக்கு பருப்பு கீரை. இது கண்டெய்னர் தான் நண்பர் பறித்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு கீரையும் ஆஞ்சிட்டு இந்த ஸ்டெம்மை, தண்டை அப்படி ஊண்டி வச்சா போதும் நண்பர்களே, துளுத்து வந்துடும் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, பொன்னாங்கண்ணி கீரை கீழே வச்சுருக்கீங்க இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான் நண்பர்களே. அந்த ஸ்டெம்மை, பொன்னாங்கண்ணி கீரை ஸ்டெம்மை ஊண்டி வச்சோம்னாக்கா அது நண்பர்களே. இந்த பாருங்களேன், இது ஓமவல்லி. இந்த ஓமவல்லி இருக்குது பாருங்கள். இந்த ஜாதசம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிளான்ட்டு, அருமையான ஒரு மூலிகை. இதையும் நம்ம ஊண்டி வச்சா நண்பர், கட் பண்ணி ஊண்டி வச்சா வந்துடும் அந்த கட்டிங்ஸை. இது பாருங்களேன், புதினா. இந்தளவுக்கு புதினா வாங்கி, புதினாவை அந்த லீவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் முக்கி வச்சுருக்கோம் நண்பர்களே. இந்த பாருங்க, இதையும் அந்த ஸ்டெம்மை ஊண்டி வச்சா நண்பர்களே. இந்த கீரையில் இந்த பாருங்க, எங்கள் கண்டெய்னரில் இருந்தால் அப்படி வேரோடு பறித்து வச்சுருக்கேன். ஆமாம் நண்பர்களே, விதைகள் தான் இருக்குதுங்கண்ணா. இந்த பாருங்கள், இதெல்லாம் விதைகள். இந்த விதையை கண்டெய்னரில் அப்படியே மண்கலவை, நான் சொன்ன ரேஷியோவில் மண்கலவை கலக்கி வைக்கணும் நண்பர்களே. ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் கீல்டு. மண்கலவை பற்றி ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன் செப்பரேட்டாகவே. இந்த விதையை அப்படியே கசக்கி விட்டோம்னா போதும் நண்பர், அது வந்துடும் நண்பர்களே. இந்த பாருங்களேன். ஆமாம் நண்பர்களே.